இன்றைக்கி என்ன செய்தி? நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை சீரியலோட ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று சனிக்கிழமை எபிசோடில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நிலா வந்து ராகவ் பண்ணதையும் நினச்சி நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் மறுபடியும் காமிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ராகவ் பண்ணதெல்லாம் நினச்சி ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வானதி வந்து பாண்டியன் கிட்ட கோச்சிக்கிட்டு போய் மறுபடியும் பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து பேசணும்னு சொல்லும் போது அவங்க அண்ணன் போடா கூட்டு போய் தனியாக பேசுகிறேன்ற மாதிரி சொல்லுவார் சேரன். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டியனும் வானதியும் தனியாக போய் ரூமில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஹாலில் உட்காந்து வானதி, அதுக்கப்புறம் பாண்டியன், அவங்க சின்ன தம்பி சோழன் எல்லாருமே வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ தான் நிலா வருவாங்க உள்ள. வரும்போதே அவங்க மாமனார் வாசலில் உட்காந்துருப்பார். உட்காந்தோன்னா அவர் என்ன கேட்பாருன்னா, என்னம்மா இவ்வளோ லேட்டாக வரேன்னு ஏதோ கேட்பாரு பாருங்க. அதுக்கு அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்தோடனே சேரன் கேட்பாரு, வாப்பா என்னப்பா லேட் ஆகிடுச்சாப்பா அப்படின்னும் போது பிடிச்சி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? நீங்கள் எப்படியா பேசுவீங்க? என்னை போய் யார் கேட்டாலும் என்ன வேணாலும் பேசி வைப்பீங்களா? உங்கள் மேலே இருக்கிற மரியாதையே எனக்கு போச்சு அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு திட்டுவாங்க. அதுக்கு சேரன் என்ன சொல்லுவார், எப்பா நீ ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு புரியுது, ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் என்னன்னு சொன்னாதானப்பா எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி போய் ராகவை பார்த்தீங்களா அப்படின்னா, ஆமாப்பா எதுக்கு போய் பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரி சொல்வார், இந்த மாதிரி இன்ஜினியரிங் வந்து ஆர்கிடெக்டரை பார்க்க சொன்னார், அதனால் போனேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி போனீங்க அதுக்காக எல்லா கதையும் உங்களை சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நீங்கள் தான் எதுவும் உங்களை பற்றி விசாரிச்சாருப்பா, அன்றைக்கி வீட்டுக்கு வந்த தம்பின்றதுனால நான் பேசினேன், பேச போய் விசாரித்தார், அதனால் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னொன்னே, உங்களை யார் அப்படிலாம் சொல்ல சொன்னது, அவன் வந்து என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னு கத்துவாங்க. மேரேஜ் ஆனதெல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க, டைவர்ஸ் ஆனதை சொல்லி வச்சுருக்கீங்க, இப்படி தான் பார்க்குறவங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கேட்பீங்களா? இப்போ அவன் என்னை கேட்குறானே ஃப்ளாட் எடுத்து வைக்கிறேன் வரியான்னு கேட்குறானே, என்ன பதில் சொல்கிறது? காலையில் தானே அவன் வந்து என்னை ஒரு மாதிரி பேசுகிறான் கம்பெனி இல்லைன்னு சொல்லிட்டு, நானே அவன்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் மேரேஜ் ஆகிடுச்சு, சோழன் தான் என் புருஷன்லாம் சொல்லி வச்சேனே, இப்போ நீங்கள் போய் பேசின இதுக்கு இப்போ அவன் என்னை வந்து அதெல்லாம் ஒரு ஃபேக் மேரேஜு, அதெல்லாம் விட்டு தள்ளு அப்படி இப்படின்னு கண்ணாபின்னான்னு என்கிட்ட வந்து அசிங்கமாக பேசுகிறானே, இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது? அவமானப்பட்டு வந்து நிற்கிறேன், எல்லாம் உங்களால் தானே அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னு கத்துறாங்க சேரனை. எனக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் தாங்க புரியல. இப்போது சேரன் வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு இது அவன் வந்து இவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த விஷயத்தை போய் சேரன் சொல்லியிருக்க மாட்டார். இவங்க இப்போது நிலா சைட்லேருந்து பார்த்தோன்னா, நிலா வந்து ஐயோ இவன் ஏற்கனவே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், தப்பாக மெசேஜ் அனுப்புகிறான், இவன் இதுக்கு மேலே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு இதுக்கு மேலே இவன் என்னென்ன டார்ச்சர் கொடுப்பானோ, என்னென்ன பண்ணுவானோ, ஏன்னா இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கே அவன் வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணி இவ்வளோ என்னென்னமோ பேசினானே, கழட்டி விட்டுட்டு வா நான் உனக்கு ஃப்ளாட் எடுத்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு யோசிக்கிறவன் நாளை பின்ன நம்மளை என்ன வேணாலும் பண்ணலான்றது நிலாவோட பக்கம் இருக்கிற பயம். அது நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேரனுக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அவர் போய் சொல்லியிருக்க மாட்டார். இதை வந்து நிலா வந்து எப்பயாவது அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இதை போய் அவரும் போய் ராகவ்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். இது 2 பேர் மேலேயும் கொஞ்சம் தப்பு இல்லை, ஆனால் தப்பு நடந்துருச்சு, இதுக்கு மேலே இது எப்படி சரி பண்ணணும் தான் யோசிக்கணும். இது தெரியாமல் என்ன ஆகும்னா, இவன் இருக்கான் பாருங்க சோழன், இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஏன் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் அடிக்க கை ஓங்கிடுவான். ஓங்கின உடனே இவங்களுக்கு பாண்டியன்லாம் வந்து தடுப்பாங்க, கையெடு ஏன் இப்படி அண்ணனை பொறுத்து கையெல்லாம் ஓங்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. வானதிக்கும் தெரியாது இல்லையா இது ஃபேக் மேரேஜ், உண்மையான மேரேஜ் தானே நினச்சிருப்பாங்க. அவங்க வர இவரை வந்து கேட்டே இருப்பாங்க, என்ன இதெல்லாம் உண்மையா நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு. அதுக்கு நடுவில் இவங்க வேற சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாமே அப்படியே இதுவாக இருக்கும், சண்டை ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது இவன் சட்டையை வர பிடிச்சிருவான். சோழன் வந்து சேரனுடைய சட்டையை பிடிச்சி ஒரு மாதிரி இது பண்ண இவருக்கு இவன் பாண்டியன் போய் முதல்ல சட்டையிலேருந்து கையெடுன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவான், பாண்டியனையும் பிடிச்சி சோழனையும் தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுக்கப்புறம் அவன் அங்கே போய் விழுந்த உடனே வானதிக்கு கோவம் வந்து அவள் கண்ணாபுண்ணான்னு கத்த ஆரம்பிச்சிடுறா சோழனை பார்த்து, ஒன்றா மாதிரி நாங்கள் ஒன்றும் ஃபேக் மேரேஜ் பண்ணல அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததுன்னா
ஏன்னா அவங்களுக்கும் வந்து அப்பப்போ இவன் மேலே கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும் வானதிக்கும். ஏன்னா இவன் சும்மா இல்லாமல் அப்பப்போ வந்து கடைக்கிட்ட அங்கே இங்கெல்லாம் இவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல இவளுக்கும் கோபம் வரும். இதான் சந்தர்ப்பம்னுட்டு அவளும் வந்துடுவா. வந்து இறங்கி அவளும் கண்ணாபின்னான்னு இறங்கி பேசுவேன். இந்த வீட்டில் யாருக்கும் நியாயம் புரியல, எதுவுமே புரியல, யாருமே நேர்மையாக நடந்துக்க மாட்டீங்க, நியாயமாகவும் நடந்துக்க மாட்டீங்க அப்படி இப்படின்ட்டு. பத்தாதுக்கு நிலாவையும் வர திட்டுவா. நீ என்ன என்கிட்ட மாமியார் மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படி இப்படின்னு. நிலா வர கேட்பாங்க, நான் எப்போ உங்ககிட்ட மாமியார் மாதிரிலாம் நடந்தேன் அப்படி இப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ளே வர முட்டிக்கும். அவங்க அப்பா வந்து இடையில கேட்பாரு, இந்த மாதிரிலாம் வந்து ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க, இந்த பொண்ணை முதல்ல கூட்டு போ அப்படின்னுவாரு. உடனே வானதி கேட்பாங்க, ஆமாம் அவர் வந்து என்னை வாயை உடைக்கிறேன்னாரு, அதையே யாரும் கேட்கல, இப்போ என்னடானா இவங்களுக்குள்ளே சண்டாக போகுதுன்னு என்ன வர இது பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு கண்ணாபின்னு வானதி ஒரு பக்கம் கத்துவாங்க, இவன் சோழன் ஒரு பக்கம் கத்துவான். அப்படியே ஒரே கலைபரமாக இருக்கும் அந்த இடமே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக என்ன பண்ணுவான், சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அந்த பொண்ணை வானதியை சமாதானப்படுத்தி வெளியில் கூப்பிட்டு போயிடுவான். வெளில கூப்பிட்டு போய் நீ கிளம்பு, நம்ம அப்புறமா பேசிக்கலான்னாலும் வானதிக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கோபம் அடங்கவே அடங்காது. அவன் என்ன பண்ணுவான், இவங்களா மாதிரி ஒன்றும் ஃபேக் மேரேஜ் இல்லை, நம்ம வந்து நிஜமாவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இவங்களா மாதிரியா ஃபேக் மேரேஜ் பண்ணிட்டு நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு பொண்ணு இப்படிலாம் பண்ணுவாளா அப்படின்னு அவள் பாட்டு அவள் ஒரு பக்கம் வாசல்ல நின்னே கத்த ஆரம்பிச்சிருவா. இவன் என்ன பண்ணுவான், உள்ளே பேசுனது பார்த்தாம சோழனுக்கு இன்னும் கோவம் வந்து போறியா இல்லையா வாயைகள்லாம் உடப்பன்னு இவன் கண்ணா பொண்ணு அந்த பொண்ணை திட்டி அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பாண்டியன் என்ன பண்ணுவான், சமாளித்து அந்த பொண்ணை அனுப்பி விட்டுருவான். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தால் சோழன் தாங்க சேரன் வந்து அடிக்க கை ஓங்கியிருப்பான், சட்டையை பிடிச்சுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் இருந்தாலுமே சேரன் வந்து இப்படிலாம் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, சாரிடா சாரிடா அப்படின்னு, தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா மன்னிச்சிருன்னுவாரு. அப்போ கூட வந்து இவன் பயங்கரமாக கோவப்பட்டு மேலெல்லாம் கை வைக்காத அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப கடுப்பாக அடித்து பேசி விடுவான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலாக்கிட்டேயும் போய் சாரிப்பா தப்புப்பா நான் பண்ணது தப்பு தான்ப்பா மன்னிச்சிருப்பான்னா கூட இவங்க உடனே போய் கதவு சாத்திக்குவாங்க. எனக்கு என்னன்னா இதில் அவங்க அப்பா கேரக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு சண்டை நடக்குதுன்னா அவன் வந்து இப்போ சேரன் தப்பு பண்ணியிருக்காரு நம்மளுக்கு புரியுது, இருந்தாலுமே அவர் வந்து கொஞ்சமாவது கேட்டிருக்கலாம். சோழன் வந்து சேரனுடைய சட்டையை பிடிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு, அதெல்லாம் வந்து இவர் கேட்டிருக்கலாம், எதுக்குடா சட்டையெல்லாம் பிடிக்கிற அப்படி இப்படின்னு. அப்போ கேட்காம வானதி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லுவாங்க, அவர் என்னை வாயை உடைக்கிறேன்றாரு, நீ எதுவும் கேட்காம நிற்கிறேன்னு போது மட்டும் சொல்லுவார், என்ன இங்கே அடிச்சுக்கிட்டு எல்லாம் வெட்டுக்குத்தோடு நிற்கணுமான்ற மாதிரி சொல்லுவார். அப்போது கேட்குறவர் அவன் போய் இந்த சோழன் போய் சேரனை சட்டை பிடிக்கிறாருல்ல, அப்போ கேட்டிருந்தா கூட கொஞ்சம் நியாயமாக பட்டிருக்கும். அப்போல்லாம் விட்டுட்டு இவர் பாட்டு அந்த இதெல்லாம் கேட்காமையே அவரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா சேரனை பைத்தியக்காரன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இது வரைக்கும் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு. நாளைய எபிசோடு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 98% என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 1% தான் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.